இஷ்டம் போல் நீ திருமணம் செய்து கொள், கஷ்டத்தை வரவழைத்துக்கொள். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் திருமணம் செய்து பார், சாதாரணமா கஷ்டங்கள் வரும். இப்ப தன் இஷ்டம் போல் திருமணம் செய்து கொண்டு கஷ்டத்தை வரவழைத்துக் கொண்டால், அதே போல் ஆண்டவரின் சித்தத்தின் பிரகாரம் திருமணம் செய்து கஷ்டம் வரும் என்றால், இதுல டிஃபரன்ஸ் என்ன இருக்கு பிரதர்? கவனி. நீ உன் இஷ்டம் போல் திருமணம் செய்து கொள்வாய் என்றால், கல்யாணத்துல வரும் கஷ்டங்களை எல்லாம் நீ தனியால சந்திக்க வேண்டியதா இருக்கும். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நீ திருமணம் செய்து கொள்வாய் என்றால், உனக்கு கஷ்டங்கள் வருகிற போது என் ஆண்டவர் இறங்கி வருவார். உன்னுடைய கஷ்டத்திலே பங்கெடுப்பதற்காக, உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, அது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தருவதற்கு, உனக்கு தருவதற்கு கட்டாயம் அவர் வருவார். இதுதான் உண்மை. அதனால தேவனுடைய சித்தத்தை செய்கின்றது. உதாரணத்துக்கு, ஆதாமுக்கு தேவன் ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து சேர்த்தார். மனிதன் தனியாளா இருப்பது நல்லதில்லை என்று அறிந்து, இது நல்லதில்லை என்று சொல்லி தேவன் என்னங்க செஞ்சாரு? அவனுக்கென்று ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்லி ஏவாளை கூட்டிட்டு வந்து மனைவியாக அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கல்யாணத்தை யாருங்க செஞ்சு வச்சது? தேவன் தான் செய்து வைத்தார். தேவன் தான் அந்த திருமணத்தை நடத்தினார். தேவன் நடத்திய திருமணமே அதுல பிரச்சனைகள் வராதா? சொல்லுங்களேன். வந்தன. தேவன் செஞ்சு வச்ச திருமணம் என்ற போதும் கூட பிரச்சனைகள் வந்தன. வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தால் நிர்வாணமாக தாங்கள் இருப்பதை அவர்கள் அன்று உணர்ந்தார்கள். இந்த செடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்தார்கள். கவனிங்க, அவர்களை இந்த திருமணத்திலே ஒன்றிணைத்த, ஒன்றாக ஆக்கிய அந்த தேவன் வரும்போது, அவர்கள் வெக்கத்துடனே அவர்கள் சரீரத்தை அவமானத்தில் அப்படி தலங்குனிஞ்சு நிற்கும் போது, தேவனே அவர்களுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவர் திருமணம் செய்து வைத்தார் என்பதினால் அந்த திருமணத்துல பிரச்சனை வந்தபோது அவர்கள் அந்த அவமானத்தை மூடிக்கொள்வதற்கு, சொல்லுங்களேன், ஒரு மிருகத்தை பலி செலுத்தி அந்த மிருகத்தினுடைய அந்த தோலை, அதாவது அவர்கள் அவமானத்தில் நிற்கும் போது தேவன் அப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார். மனிதன் செய்கின்ற பாவத்துக்கான தீர்வு, அல்லது மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கும், அதாவது அவமானத்திலும் வெக்கத்திலும் தலை குனியும் போது அந்த அவமானத்தையும் வெக்கத்தையும் தூக்கி எறிவதற்கு தேவன் அன்றே ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார். அது என்னது? ஒரு மிருகம் பலியாவதை தவிர, அது மரிப்பதை தவிர இவர்கள் அவமானத்தை மறைப்பது சாத்தியமில்லை. என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக மரிப்பதை தவிர இவர்கள் செய்கிற பாவத்திற்கான தீர்வு கிடைக்காது என்று அந்நாளிலேயே தேவன் இவர்கள் செய்கிற பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அவருடைய பிள்ளையை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து, அதன் விளைவாக பாவியான மனிதனை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால், இந்த பரிசுத்த வஸ்திரத்தினால், நீதியின் வஸ்திரத்தினால், அந்த நீதியின் வஸ்திரத்தை உடுத்திவிட வேண்டும் என்று அன்றே ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார். சபையே, கவனிக்கிறீங்களா? எந்த தேவன் மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கு விவாகம் செய்து வைத்தாரோ, அந்த விவாக பந்தத்திலே பிரச்சனை வரும்போது அந்த தேவனே அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கொடுக்க அவர் முயற்சி செய்தார். தம்பிமார், தங்கைமார், திருமண வயதை எட்டும்போது சாதாரணமா படிக்கிற இடத்திலே அல்லது வேலை பார்க்கும் இடத்திலே ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்க தோணும், ஒரு ஆணை நீங்கள் பார்க்க தோணும். அந்த பழக்கம் நட்பாக மாறும், நட்பு வந்து காதல்ல முடியும். அப்படி நடந்தால் அந்த கடைசியில் இந்த காதல் வந்து நேச்சுரலா கல்யாணத்துல வந்து முடியும். கவனி. ஆனால் அந்த விவாகத்திலே யார் இருக்க வேண்டும்? இயேசு இருக்கணும். இயேசு இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் நீ திருமணம் செய்ய முயற்சி செய்தால் அந்த திருமணம் அநேக கஷ்டங்களுக்கு ஆளாகிவிடும். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இருக்கும் போதும் கூட இந்த கல்யாணத்துல, அந்த விவாகத்திலே கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு என் தேவனே ஒரு தீர்வை கொண்டு வந்து சேர்ப்பார். அவரே நடுவே இருந்து தீர்ப்பார். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை அவரே கட்டாயம் தருவார். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க. எனவே இருக்க வேண்டும். இயேசு உங்கள் நடுவிலே இருக்கணும், உங்கள் குடும்பத்திலே இருக்க வேண்டும். அது திருமணத்தில்தான் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையாகவே உள்ளுக்குள்ள கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதிலே இது உன் வாழ்க்கையிலே தொடங்குகிறது. அங்கே அந்த பெண்ணும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே இந்த நபரும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவர்கள் இருவருமே கூட பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவோட விவாகத்திலே முன் தொடர வேண்டும். இந்த விவாக பந்தத்தை கிறிஸ்துவின் சந்நிதியில்தான் தொடங்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். இன்று ஒருவேளை உன் திருமணத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், அந்த விவாகத்தில் வரும் பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லு. கணவரின் மூலமாய் பிரச்சனை, மனைவியின் மூலமாய் பிரச்சனை, அத்தையின் மூலமாக பிரச்சனை, மாமனாரின் மூலமாக பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை,
ஃபினான்ஷியல் பிரச்சனை, சரீர ரீதியான பிரச்சனை, இப்படி பிரச்சனை எது வேணாலும் இருக்கலாம். ஷேக் ஆகிறது வெறும் உன் குடும்பம் தான். உன் குடும்பம் அப்படியே ஷேக் ஆகிவிடும். அங்கெங்கே அடிக்கப்படுவது உன் குடும்பம் மாத்திரம்தான். ஆனால் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்வாய் என்றால், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாய் என்றால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மறந்து போயிடாதீங்க. ஜெபிக்கலாம். லெட்ஸ் ப்ரே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, திருமணத்திலே பிரச்சனை வந்தால் யாரால் அதை தீர்க்க முடியும்? அந்நாளிலே திருமணத்திலே பிரச்சனை வந்தபோது, அந்த குடும்பம் அவமானத்துக்கு ஏதுவாக போகும்போது, ஊர் முழுக்க பேச்சு பொருளாக ஆகும்போது, எந்த சத்தமும் இல்லாமல் உம்மிடத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை சொன்னபோது எவ்வளவு அற்புதத்தை செய்தீரப்பா! யாருக்கும் தெரியாமலேயே அந்த பிரச்சனைகளை நீர் தீர்த்து வைத்தீர். இந்த பிரச்சனைகளை நீர் சந்தித்தீரப்பா. ஆண்டவரே அப்பா, இன்று யார் குடும்பத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ, குடும்பம் என்பது மிகவும் விலையேற பெற்றதென்று, விவாகம் என்பது மிக கனமானது என்று, நீர் செய்த அற்புதங்களிலே முதலாவது திருமணத்தில் தான் நடந்தது என்று அப்பா உங்கள் வார்த்தை தெரியப்படுத்துகிறது. ஆண்டவரே, எங்களை பற்றி கொண்டிருக்கிற ஒரு மகா பெரிய தேவ நீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு தேவன் நீதானே அப்பா. உமக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் அப்பா நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் வார்த்தையின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் படுகிற பிரயாசம் எல்லாத்திற்கும் அற்புதமான பதிலை நாங்கள் கண்ணார பார்க்க கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.